ஊழியக்காரங்களையும் வெறுத்தேன், ஒயிட் ட்ரெஸ்ஸையும் வெறுத்தேன், இந்த ஜிப்பா வேஸ்டையும் ரொம்ப வெறுத்தேன் நான். ஆனா நான் வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு வந்தா பக்தி மாதிரி, ஏன்னா அப்பா அம்மா பெந்தைக்கோஸ்து அவங்க பேரெல்லாம் கெட்டு போக கூடாது. வெளியே போனா அவங்கள மாதிரி இப்படி டபுளா நடிச்சுட்டு வந்தேன் நான். இப்படி சொல்லும் போதே சிலர்லாம் சொல்றாங்க, பிரதர் சாட்சி நம்ம சாட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஒரு தடவை 2 தடவை அரைஞ்சா பரவாயில்ல, என்ன ஒரு 30-40 தடவை அரைஞ்சிருப்பாங்க. இப்படிதான். எதுக்கு? கெட்ட வார்த்தை பேசினதுக்கு. நான் மேரேஜ் பண்ணணும், நான் குடும்பத்தில் செட்டில் ஆகணும், அப்படிதான் என் மைண்டில் பிளான் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய தாயார், நான், என்னுடைய தம்பி 1-2-3 வருஷங்களுக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஊழியத்துக்கு வந்துட்டோம். எனக்கு 3 வயசு ஆகும்போது தான் இந்த சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன். என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. சிறு பிராயத்திலேருந்து அப்பா அம்மா என்னை பக்தியாக வளர்த்தாங்க. எல்லா கூட்டத்துக்கும் போவேன் நான். பப்ளிக் எக்ஸாம் இருந்தால் கூட, +2 எக்ஸாம் டைமில் கூட எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்து படின்னு சொல்லலை. அப்போ கூட பைபிள் ஸ்டடிக்கு போகணும், காத்திருப்பு கூட்டத்துக்கு போனோம், சண்டே மார்னிங் சர்வீஸ் போனோம், சண்டே ஈவினிங் சர்வீஸ்களோடு இருக்கு எங்கள் சர்ச்சில் ஃபெய்த் ஹோமில். எந்த கூட்டத்தையும் படிப்புக்காக கூட எக்ஸாமுக்காக கூட கட் பண்ண மாட்டோம். அப்படி இருந்தேன். சின்ன வயசில் தரிசனங்கள் பார்ப்பேன், நல்ல சொப்பனங்களை பார்ப்பேன், நல்லா இருப்பேன். வளர வளர ஸ்கூலில் படிக்கிறதான ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப சேர ஆரம்பிச்சு சில தீய காரியங்கள் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. இன்றைக்கு சொன்னது போல, காலையில் FAQ டைமில் சொன்னது போல டிவிக்கு அடிமையானேன். ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே உள்ளதான கிளாஸ்மேட்ஸ் கூட படிக்கிறவங்கெல்லாம் அவங்க பார்க்குற சினிமாவை பற்றி அந்த கதைகளை சொல்லும்போது, அவங்க என்ஜாய் பண்ணுற லைஃப்பை பற்றி சொல்லும்போது கவர்ச்சிகரமாக இருக்கும். எனக்கு துக்கம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி கோயிலுன்னு போகிறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணணும்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் போய் விளையாட போனேன். விளையாட போகும்போது ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்டு, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது நான் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகும்போது அங்கே டிவி இப்போ ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல் முறையாக டிவியை பார்க்குறேன். ஓடி பிடிச்சு விளையாட்டு நின்றுச்சு, டிவி என்ன பிடிச்சிச்சு. அப்படியே நின்னேன். என்னது இப்படி புதுசா இருக்குது, நின்று பார்த்தேன். அப்புறம் உட்கார்ந்து பார்த்தேன். அங்க என்ன ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கராட்டை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டில், என் வீடு பக்கத்து வீடு, அங்கே அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. எனக்கு கேட்கல, டிவி சத்தத்தில் அவர் கூப்பிடுறது கேட்கல. அவருக்கு கோவம் வருது, நம்ம எங்க போயிட்டாங்க அப்படின்னு. வீட்டில் டிவி இல்லை, டிவியே பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்டில். நான் இங்க திட்டுத்தனமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு பார்த்தாங்க, வரவே இல்லை. திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன பிள்ளை அது காம்பவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பா வந்து அந்த பிள்ளை கிட்ட, தேஜு எங்க, அவன் எங்க, அவன் அங்கிள் அவன் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு அங்கிள் சொல்லிட்டு போச்சு. நான் செத்தேன். நான் வீட்டுக்கு போன உடனே பெரிய டியூப், பிளாஸ்டிக் டியூப் இவ்வளவு நீட் இருக்கு, அதை வச்சு விட்டாரு எங்க அப்பா. என்ன அடி நடிச்சார், பயங்கரமா அழுதேன். கொஞ்ச நாள் அந்த வேதனை இருக்கிற வரைக்கும் டிவி பார்க்காம இருந்தேன். ஆனா டிவி என்ன ரொம்ப டைட்டா பிடிச்சிச்சு. அந்த வேதனை ஆறுன உடனே, வீக்கம் ஆறுன உடனே திருப்பியும் டிவியை பார்க்க போனேன் திருட்டுத்தனமா. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் மோசமா பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். அவ்வளோ கெட்டு போயிட்டேன் நான். அதே நேரத்தில் வாரத்துக்கு 4 முறை கோயிலுக்கும் போவேன் நான். அதுக்கப்புறம் சர்க்கஸ், அப்புறம் டிராமா, அப்புறம் சினிமா, அப்புறம் வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆபாசமான படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பொய் சொல்லுவேன், படிக்க போறேன்னு சொல்லுவேன், சும்மா பேச போறேன்னு சொல்லுவேன். ஆனால் பார்க்கறதெல்லாம் சினிமா தான். அப்படி பைத்தியமா இருந்தேன். மறுபக்கத்தில் 6வது வகுப்பில் நானும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட்ட வார்த்தைகள், கெட்ட ஜோக்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது ஒரு வருஷம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய கிளாஸில் ஒரு பிராமின் பையன் இருந்தான்.
அவன் ரொம்ப நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்ல படிக்கிற பையன், கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அவன் வீட்டில் போய் சொல்லிட்டான். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் அவனுடைய அப்பா பிரின்சிபல் கிட்ட சொன்னாங்க. எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு லேடி, அவன் வெளிநாட்டுக்காரங்க, அவன் ரொம்ப கண்டிப்புன்னு சொன்னால் கோபம் வந்ததுன்னா அவங்க புருஷனுக்கே பயம் வந்துடும். அவ்வளோ கோபம் அவங்களுக்கு வந்தான். ஒரு நாள் அந்த பிரின்சிபல் என்ன பண்ணாங்கன்னா, என் கிளாஸில் எல்லா பாய்ஸை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீடுனா கேம்பஸுக்குள்ளே தான் இருக்கு, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு மேல் மாடியில் பால்கனி இருக்கு, இந்த பால்கனியில் எங்களை எல்லாரையும் லைனாக நிற்க வச்சாங்க. எதுக்கு நிற்க வச்சாங்கன்னு பயமாக இருக்கு, எல்லாருக்கும் பயம். நானும் நிற்கிறேன் அந்த லைனில், இப்படியே வரிசை ஒரே லைன், அப்படி பார்த்துட்டு நிற்கிறோம். இப்படி பார்த்துட்டு, நான் தான் பிரின்சிபல் வச்சுக்கோங்க, எல்லாம் இப்படி ஒரே லைனில் இப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்கல்லாம். திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க. இந்த கண்ணாடி, வயசானவங்க இந்த பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க, அப்படி இந்த கண்ணெல்லாம் பெருசாக இருக்கு, அப்படி மறைச்சு பார்த்தாங்க. அப்படியே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. திடீர்னு என்ன பார்த்தாங்க, யூ கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸ்டாண்ட் ஹியர் இங்கே நிற்க வச்சேன். இப்போ நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன், அவங்கெல்லாம் என்ன பார்த்துட்ருக்காங்க. நான் பிரின்சிபல் கூட நின்றுருக்கிறேன், நடுங்கிட்டு இருக்கிறேன் நான். இன்னொரு பையனை பார்த்தாங்க, அவன் பேர் அஜய். அந்த அஜய் கூப்பிட்டாங்க, யூ கம் ஹியர், நீ வாங்க சொல்லிட்டு என் பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அடுத்தது கேட்டாங்க எல்லாரையும் பார்த்து, தேஜுவோடு ஃப்ரெண்டாக இருக்கிறது வேற யாரு அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. எல்லாம் அமைதியாட்டாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஒருத்தரும் அந்த நேரத்தில் வாய் திறக்கல, அமைதியாட்டாங்க. இந்த அஜய் இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொல்றான், மிஸ் நான் தேஜோட அவ்வளோ ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது மிஸ் அப்படின்னு. இது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ ஏதோ காரியம் நடக்க போன்னு சொல்லிட்டு ஒதுங்க பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் என் பக்கமாக திரும்பி, கெட்ட வார்த்தை பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி கன்னத்தில் அறைய ஆரம்பிச்சாங்க. கன்னத்தில் அறையும் போது கையில் மோதிரம் இருக்கு. ஒரு தடவை 2 தடவை அரைஞ்சா பரவாயில்ல, என்ன ஒரு 30-40 தடவை அரைஞ்சிருப்பாங்க. இப்படிதான். எதுக்கு? கெட்ட வார்த்தை பேசினதுக்கு. என்ன கன்னத்தில் அரையும் போது அவங்க கெட்ட வார்த்தை பேசி என்ன திட்டிட்டு இருந்தாங்க. அரைஞ்சு கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்க ஸ்கூல்ல பெஞ்ச் இருக்காது, 3 பேர் ஒரு பெஞ்சில் இருக்கும், அப்படி இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கு டெஸ்க் இருக்கும். என் டெஸ்க்கும் என் சேரும் தனியா போய் கிளாஸ் ஓரத்தில் ஒதுக்கி வச்சு முழு ஸ்கூல் கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நான் சொல்ற வரைக்கும் ஒரு ஆளும் தேஜு கிட்ட பேசக்கூடாது, ஒதுக்கப்பட்டவன் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. 2-3 நாள் யாருமே என்கிட்ட, நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் வருவேன், யாரும் பேச மாட்டாங்க. பார்த்தா எல்லாம் வேற பக்கமாக போயிடுவாங்க. 2 நாள் 3 நாள் பொறுத்து அந்த பிரின்சிபல் வந்தாங்க, இனி ஒழுங்காயிரு, சரி போ அப்படின்னா கிளாஸோட போய் சேர்ந்துட்டேன். சில வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் கெட்ட வார்த்தை பேசலை, திருப்பியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். கிளாஸில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ அடி வாங்கி திருந்தலை பாருங்க. இதான் பாவத்தினுடைய வல்லமை. கெட்ட வார்த்தை திருப்பி பேச ஆரம்பிச்ச போது நாங்கள் எங்களுக்குள்ள பேசிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம்னா, இனி அடுத்த முறை யாராவது கெட்ட வார்த்தை பேசினா, யார் கேட்டாலும் அந்த கெட்ட வார்த்தை பேசின ஆள் தலையில கொட்டலாம் அப்படின்னு. கொட்டுறதுக்கு பெர்மிஷன், சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் பெர்மிஷன். 2 நாள் யாருமே பேசல. 3ஆவது நாள் ஒரு பையன் மறந்துட்டான், தெரியாம பேசிட்டான். துரதிருஷ்டவசமாக அவன் பேசும்போது பக்கத்தில் 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் தலையில கொட்டிட்டாங்க, எல்லாம் கொட்டிட்டாங்க. வந்த கோவத்தில் எல்லா கெட்ட வார்த்தையும் பேசிட்டான். அப்போ அதுவும் திருத்த முடியல. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் +2 வரைக்கும் எனக்கு படிப்பு முக்கியம் கிடையாது, ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு, பொழுதுபோக்கு, இதில் தான் ரொம்ப மூரமாக இருந்தேன். நான் 9th படிக்கும் போதே எல்லா விளையாட்டுலையும் ஸ்கூல் டீமில் இருந்தேன். நான் படிப்பு 2வது, டைம் இருந்தால் படிப்பேன் நான், அப்படி இருந்தேன்.
+2 போய் பாஸ் ஆன உடனே தான் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிடுது. அப்போதான் அபிஷேகம் கிடைச்சது என்னுடைய லைஃப்ல. அதாவது நீங்க நிறைய பேர் சிபிஎம்ல பிறந்தவங்க இருப்பீங்க, அதுக்காக நான் சொல்றேன். நீங்க சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. முதலாவது ரட்சிப்பு, அடுத்தது ஞானஸ்நானம், அடுத்தது அபிஷேகம். ஆனா எனக்கு எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அபிஷேகம், அப்புறம் ஞானஸ்நானம், அப்புறம் தான் ரட்சிப்பு. தலைகீழ் தான். ஏன்னா அபிஷேகம் பெற்றதான், ஆனா சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இன்னும் சில பாவங்கள் போராடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சில மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சது என்னுடைய ஜீவிதத்தில். தலைகீழ இருக்கு. எனக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட டேட் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்தது எனக்கு ரட்சிப்பு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காலேஜுக்கு நான் வந்த போதுதான் என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவர், நான் மேரேஜ் பண்ணணும், நான் குடும்பத்தில் செட்டில் ஆகணும், அப்படிதான் என் மைண்ட்ல பிளான் எல்லாம் இருந்தது. எனக்கு ஊழியக்காரனா பிடிக்காது. நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் டீ குடிக்கிறதுக்காக நின்னோம். பார்த்தா ஒரு ஊழியக்காரன் அந்த கடையில் நிற்கிறார். உடனே அந்த காருக்குள்ளே குனிஞ்சு ஒளிஞ்சிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி ஊழியக்காரெல்லாம் பப்ளிக்கில் பார்த்தா வெக்கம். அவங்க என் ஊழியக்காரன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுட்டு எப்படி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, அவ்வளோ வெக்கமாக இருக்கும். பைபிளை கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் என்னுடைய உள்ளம் சபையை வெறுத்தது. சர்ச்சுக்கு போனா பிடிக்காது எனக்கு. சண்டே மீட்டிங்ல உட்கார்ந்தா அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அதனால தான் போவேன். என்னை ஃப்ரீயா விட்டாந்த எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன். நான் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், விளையாடணும். இதுதான் என் புத்தி. இப்படி நான் ஊழியத்தில் இந்த யூனிஃபார்ம் போடுவேன் நான் சொப்பனத்துக்குள்ள பார்க்கல. நான் இதை நான் வெறுத்தவன். நான் ஊழியக்காரங்களையும் வெறுத்தேன், ஒயிட் ட்ரெஸ்ஸையும் வெறுத்தேன், இந்த ஜிப்பா வேஸ்டையும் ரொம்ப வெறுத்தேன் நான். ஆனா நான் டபுள் கேம் ஆடிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு வந்தா பக்தி மாதிரி, ஏன்னா அப்பா அம்மா பெந்தைக்கோஸ்து அவங்க பேரெல்லாம் கெட்டு போக கூடாது. வெளியே போனா அவங்கள மாதிரி இப்படி டபுளா நடிச்சிட்டு வந்தேன் நான். இப்படி சொல்லும் போதே சிலர்லாம் சொல்றாங்க, பிரதர் சாட்சி நம்ம சாட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டு, தம்பி நீ சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் பிறந்து வளர்ந்த, நீ சியோனுக்கு வரணும் சரியா அப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் என்னை விட்டுருங்க, சியோனுக்கெல்லாம் நான் வரல, நான் எருசலேம்ல இருந்துடுறேன், சியோனுக்கு நான் அப்பப்போ விசிட்டிங் வரேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஊழியத்தை வெறுத்த நான். ஒரு ராத்திரி எனக்கு சொப்பனத்தில் வெண் வஸ்திரம் தரித்து ஒருவர் வந்தார். வந்துட்டு என் பேரை சொல்லி, தேஜு, இங்கிலீஷில் சொன்னார், there is no time to get married, Jesus is coming soon. கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சொப்பனத்தில். அப்போ அந்த சொப்பனத்தில் என் கையில் ஒரு சாவி கொத்து இருந்துச்சு. அந்த சொப்பனத்தில் நான் அந்த வெண் வஸ்திரம் தரித்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் இதை கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வரணும்னு எங்கேயும் சொல்லலை, டைம் இல்லைன்னு தான் சொன்னார். ஆனால் சொப்பனத்தில் நான் இதை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. நான் முடிச்ச உடனே எனக்கு பிடிக்கல அந்த சொப்பனம். எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதான் எனக்கு பிடிக்கலன்னு. அதனால நான் இப்படி ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு அந்த சொப்பனம் எனக்கு பிடிக்கல, கனவு பிடிக்கல, ஆனால் இது கல்யாணம் பண்ணுறது நம்முடைய சித்தம் இல்லைன்னா என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, நீர் வேண்டும் என்றால் என்னை மாற்றிக்கொள்ளும், அதுக்கு நான் அனுமதி தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி விட்டுட்டேன் நான். இந்த சாவி கொத்துனா என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அன்னைக்கு அந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்க, சாவின்னு சொன்னா நம்முடைய சுய உரிமை, நம்முடைய சொந்த சித்தத்தை காட்டுது அப்படின்னு. அப்ப சாவி கொத்துனா எனக்கு நிறைய சுய உரிமைகள் இருக்கு, சொந்த சித்தம் இருக்கு, அதை நீ கொடுத்துட்டு வா, அதான் மெசேஜ். அப்போ உனக்கு நிறைய பிளான் இருக்கும், சொந்த பிளான், அதன்படி நடக்காத, அதை கொடுத்துட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மேல கூப்பிடு. எனக்கு பிடிக்கல, ஆனாலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள எனக்கு பலன் இல்லை, ஆண்டவர் நீர் என்னை மாற்றுன்னு பர்மிஷன் கொடு. அந்த டைம்ல எனக்கு பிடிக்கல, ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லும் போது அந்த சைன் எல்லாம் வரும்போது எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் நான் விருப்பம் இல்லாம நான் சொன்னேன், டெஸ்ட் பண்ண, ஏன்னா நடக்காதுன்னு தெரியும். அதனால நான் இப்படி சொன்ன ஒரு காத்திருப்பு கூட்டத்தில், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வருவது உன்னுடைய சித்தமா இருந்தால் 5 நிமிஷத்துல ஒரு தீர்க்க தரிசனம் வரணும், ஊழியத்துக்கு அழைக்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் வரணும், அப்போ நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு நான் ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் வராதுன்னு சொல்லி. அதனால ஆண்டவருக்கு இப்படி ஒரு டெஸ்ட் கொடுத்தேன். 5 நிமிஷத்துல
தீர்க்க தரிசனம் வந்துச்சு, என் பிள்ளையே நான் உன்னை சீயோனுக்கு அழைக்கிறேன். நான் ஐயோ ஏன்டா இந்த டெஸ்ட் வச்சேன்னு நான் யோசிச்சேன். அப்போ இப்படி சில அறிகுறிகள் வர ஆரம்பிச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப்ல என்னுடைய விருப்பங்கள் மாறுவதை நான் உணர்ந்தேன். நான் எதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பினேனோ அது மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. எந்த சர்ச்சையும் ஊழியக்காரரையும் மீட்டிங்கை நான் வெறுத்தேனோ ஒரு சின்ன ஆசை அது பக்கமா வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய சபைக்கும் என்னுடைய வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம். ஆனா சின்ன மீட்டிங் எல்லாம் போவேன். நான் 2 பேர் வைக்கிற மீட்டிங், பிரதர்ஸ் சாங், அதுக்கு நான் போவேன். பஸ் ஏறி போவேன், 3/4 மணி நேரம் ஆகும். ஆனதுக்கு நான் போயிட்டு வரேன். சனிக்கிழமை ராத்திரி ஃப்ரீத்தோம்ல தான் தங்குவேன். ஃப்ரீத்தோம்ல ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பெரிய மறுரூபம் எப்படிதான் ஆச்சுன்னு தெரியல, ஆண்டவர் தான் செஞ்சார். ரொம்ப நன்றியா இருக்கிறேன். இன்னைக்கு என் மைண்டை மாத்தின ஆண்டவருக்கு. இப்படி விரும்பி 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 ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு பல வசனங்களை கொண்டு பேசி என்னை இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு நாள் என்னுடைய அப்பா ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பன் ரொம்ப சிக்காட்டார், கேன்சர் வியாதி. அவர் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் பிரதரை கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் போறேன், எனக்கு வலி தாங்க முடியல, அதனால இந்த பூமியை விட்டு நான் போறேன், என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னார், என்ன பிரதர் இப்படி சொன்னா, இப்படி உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல? அப்ப என்னுடைய தகப்பனார் சொன்னாரு, இருக்குதான், அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவங்களை பிரித்து எடுத்துப்பாரு அப்படி சொல்லி 2 நாள் இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய தாயார், நான், என்னுடைய தம்பி 2-3 வருஷங்களுக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்னா ஊழியத்துக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அழைப்பு கிடைத்தது. நிறைய பயம் இருந்தது எனக்கு. ஊழியத்துக்கு வரும்போது நிறைய பயம். ஒரு நாள் அந்த ஊழியத்துக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க எல்லாம் ஒரு ரூம்ல வச்சு ஜெபம் வைப்பாங்க புது ஊழியக்காரங்களுக்கு. அந்த ஜெபத்தில் உட்காரும்போது பெரிய திகில் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. என்ன தெரியுமா? என்ன பண்ண நீ? லூசுத்தனமா பண்ணிட்டியே, போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டியே. நீ ஒரு விசுவாசியா இருந்து ஒரு கல்யாணம் டீசெண்டா பண்ணா எல்லாரும் உன் கல்யாணத்துக்கு வருவாங்க. நீ இப்போ ஊழியத்துக்கு வந்துட்ட, உனக்கு ஒரு சோதனை வந்துட்டு ஏதாவது உன் வாழ்க்கையில தப்பு நடந்தா உன் முகத்துல முழிப்பாங்களா யாராவது? சபையிலே இருக்க முடியுது, அசிங்கம். தெரியாதனமா பண்ணிட்டே, இப்படி பண்ணி பயங்கர பயம் வந்துச்சு. ஐயோ என்ன பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். காலையில ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னா, நான் லோத்தை பார்த்து மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னேன். ஆனா லோத் என்ன சொன்னா, அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். எதுக்கு மலைக்கு ஓடி போ சொன்ன? ஆபத்து வரப்போகுது, சோதோம் கொமரா சுட்டெரிக்க நெருப்பு வரப்போகுது, ஓடிப்போ, பாதுகாப்பு ஓடிப்போன்னு நான் அப்படி சொன்னா, இந்த லோத் என்னை விட புத்திமான இருந்து, இல்ல மலையில தீமை இருக்கு ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு. நீயும் இதுதான் பண்றேன்னு, உன்னை பாதுகாப்பு கூப்பிடுற, அந்த மலையில, அந்த சியோன் மலையில ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்க பாக்குற நீ. அப்ப ஆண்டவர் பேசின போது, சில இனி நான் பேச மாட்டேன், நான் வரேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா வரேன், ஒரே ஒரு காரணம், நீர் என்னை அழைக்கிறீர், ஆகையால் வருகிறேன். அப்படியே கண்ணை மூடி மூளையை மூடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி இறங்கிட்டேன். உள்ள வந்துட்டு ஆண்டோடைய கிருபையினால சொல்றேன், நான் எனக்கு எல்லா விதமான பாடு வந்திருக்கு ஊழியத்துல, எல்லா வகையான சோதனை வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் என்ன ஊழியத்துல ஒரு நாளாவது ஏண்டா ஊழியத்துக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு ஒரு சிந்தை கூட வந்ததில்லை, சிந்தையில கூட வந்ததில்லை. ஆண்டவர் கிருபையால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது வரைக்கும் பல விதமான சோதனைகள் வந்தது, கெட்ட பேர் வந்திருக்கு, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு நிந்தைகள் வந்திருக்கு, வியாதி வந்திருக்கு. 2 மாசமா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் படுக்கையா இருந்தேன். என்ன சொந்த சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல, இப்படி நிப்பேன் கடன் யோசிக்கல. நான் படுக்கையா இருந்தேன்னா பாத்ரூம் போனேன்னா 4 வாலிபர்கள் என்னை சேர்ல தூக்கிட்டு தான் கொண்டு போவாங்க. பல்லு விளக்குறது கூட ஒரு வாலிப பையன் தான் கூட இருந்து பல்லு விளக்குவான். சாப்பாடு இன்னொரு பிரதர் ஊட்டி விடுவார் எனக்கு. ஒரு ராத்திரி நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன், கை காலெல்லாம் அசைக்க முடியும். ஆர்த்தரைட்டிஸ் வியாதி நர்சஸுக்கு தெரியும், ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு ராத்திரி 1-1:30 மணிக்கு இங்கே ஏதோன்னு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. பூச்சியா முடியா ஒண்ணுமே தெரியல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறான். கை எடுத்து இப்படி பண்ண முடியல என்னால. கூப்பிடுறேன், தம்பிங்க, தம்பி தம்பி தம்பி, எல்லாம் ஃபுல் தூக்கம். கடைசியில் ஒரு பையன் லைட்டு போட்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோ பலவீனம், ஒன்றுமே முடியல. அந்த ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது, எல்லாரும் தூங்குவாங்க. 2 மணி 3 மணி நான் முழிச்சிட்டு இருப்பேன். ஒரு ராத்திரி பயங்கரமாக அழுதுட்டேன் நான். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே
இத்தனை வருஷம் உமக்கான ஊழியம் செய்றேன், நீ கொடுக்கிற பிரதிபலன் இதுதானா? அப்படி அழலை நான். எதுக்கு அழுதேன் தெரியுமா? இயேசுவே ஐ லவ் யூ, நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்னன்னு தெரியல, அந்த வியாதியில் அந்த வேதனை அப்படி ஒரு அன்பு ஏசப்பா மேல வந்தது எனக்கு. இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி தேம்பி 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 அழுதேன் நான். அந்த வேதனை அப்படி ஒரு அன்பு. உண்மையே சொல்றேன், நான் அன்னைக்கு நான் இயேசு அந்த வியாதி நேரத்தில் க்ளோஸா அனுபவிச்சது போல இன்னைக்கு கூட நான் அனுபவிக்கல. அவ்வளவு கிட்ட இருந்தார் என் கூட. இதுதான் உண்மை. ஆபத்தின் காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொல்லி நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான். அப்போ ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு கொடுத்து இதுவரைக்கும் பாதுகாத்தார். அதனால ஊழியத்துக்கு அழைப்பு பெற்ற யாரா இருக்கட்டும், உங்களுக்கு பாடு இல்லைன்னு இருக்கு. நான் சொல்றேன் ஒண்ணு, 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. கல்யாணம் பண்ணலாம், ஊழியத்துக்கு வரலாம், கல்யாணம் பண்ணாம விசுவாசியா இருக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்லயும் உங்களுக்கு பாடு இருக்கு. பாடு இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஊழியத்துக்கு வந்தாலும் கஷ்டம், ஊழியத்துக்கு வராம கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம், ஊழியத்துக்கு வராம கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கஷ்டம். எல்லாத்திலையும் பாடு இருக்கு. ஆனா விஷயம் பாடு இல்லை. இப்போ விஷயம் கர்த்தருடைய சித்தத்தில் உங்களுக்கா நியமிக்கப்பட்ட பாடு இருக்கு. அதை நீங்க செய்யணும். அதை விட்டு ஒதுங்கினா சிங்காசனம் கிடைக்காது, கிரீடம் கிடைக்காது, வருகை கிடைக்காது, மனவாட்டியா இருக்க முடியாது. அதனால பாடு நினைச்சு ஒதுங்கி போகாதீங்க. நீங்க ஒதுங்கி போறதால பாடுபடாம இருக்க போறதில்ல, பாடு வரதான் செய்யும். உண்மையை சொல்ல போனா கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற பாடுகளை அனுபவிக்க ஸ்டெப் ஃபார்வர்டு, முன்னாடி கால் வைக்காம பாதுகாப்பு ஐயோ எனக்கு வேண்டான்னு ஒதுங்குனா கர்த்தருடைய சித்தத்துல இல்லாத பாடு வரும். அதுல கர்த்தர் மாட்டார். நீங்க கண்ணீர் சிந்துவீங்க, கிருபை இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால கர்த்தர் கூப்பிட்டா ஒப்பு கொடுங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அவருடைய கிருபை நமக்கு போதும். அதனால இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கிருபையினால் பாதுகாத்தார், இனிமேலும் அவர் பாதுகாப்பார். ஒண்ணு, என் இயேசு நான் ரொம்ப ரியலா அனுபவிக்கிறேன். நான் ரொம்ப நிஜமானவரா கூட. எத்தனையோ காரியங்களை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை, இது நேரமும் அல்ல. ஆனால் நான் நம்புகிறதான காரியம், இதுவரைக்கும் என்னை பாதுகாத்ததான இயேசு என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போவார். என்னை நேசிக்கிறவர் இன்னும் கைவிடவில்லை, இன்னும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலிபனா இருக்கும்போது இதே போல ஒரு யூத் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ குரூப் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பட்டிமந்திரம் மாதிரி, டிபேட் மாதிரி வச்சாங்க. எப்படின்னா, ஜெயஜீவியம் சாத்தியமா அசாத்தியமா அப்படின்னு சொல்லி குரூப்பா உட்கார்ந்து பேசிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குரூப் ஜெயஜீவியம் அசாத்தியம், அது பிராக்டிக்கலா முடியுது, பைபிள்லாம் இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கையில் அது நடக்காத காரியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் எழும்பினான் எங்க குரூப்புக்குள்ள. நாங்க ஒரு 40-50 பேர், இன்னைக்கு நீங்க குரூப் ஆக்டிவ் நடத்துனீங்களே அது போல 40-50 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் எழும்பி, ஜெயஜீவன் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கிற பாய்ஸ் கிட்ட, ஒரு பாயாவது சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு பெண்ணை இச்சை இல்லாம பாக்குறீங்களா? பார்க்க முடியுதா? சுத்த மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எல்லா பாய்ஸ தலை குனிச்சிட்டாங்க. அப்போ நிறைய பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, வாலண்டியர்ஸ், ஊழியக்காரங்க. இந்த பையன் துணிச்சலான பையன், அந்த அவங்களெல்லாம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சாட்சி இருக்கிற இந்த காரியத்துல ஒண்ணுன்னா எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் பாரு, கோலியாத்து மாதிரி இஸ்ரவேல சவால் விடுற மாதிரி நின்றுட்டு இருக்கிறார். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு அற்புதம் நடந்துச்சு. அடுத்த குரூப் இருக்கிறாங்களா, அந்த குரூப்ல ஒரு வாலிப பையன் தான் எழும்பி, சகோதரா நான் சொல்றேன், ஜெயஜீவியம் சாத்தியம் சொன்னி, எனக்கு 5 ரூபாய் கிடைத்தால் விபச்சாரத்துக்கு செலவு பண்ற பையன் நான். எத்தனை விபச்சாரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் அவ்வளவு மோசமானவன் நான். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நான் ஜெயத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், ஜெயஜீவம் சாத்தியம் என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னா எல்லாம் கைத்தட்டாங்க. ஏன்னா இந்த கோலியாத்தை சவால் விடுறதுக்கு ஒரு தாவீது எழும்பிட்டாரு. அப்போ இதுல நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த சாட்சியை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்தது.
ஏன்னா நானும் தடுமாறிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு மனசுல வந்தது என்னன்னா, இந்த பையனுக்கு முடியும்னு சொன்னா முடியும் சாட்சி சொல்லலாம் சார் அப்படின்னா எனக்கும் முடியும். ஒருத்தனுக்கு முடியும்னா அடுத்த ஆளுக்கு முடியும், எனக்கும் முடியும். ஒரு உற்சாகம் தைரியம் வந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, சில வருஷங்களுக்கு பிறகு இன்னொரு சாட்சியை கேட்டேன் நான். சில வருஷங்களுக்கு பிறகு அந்த சாட்சியில ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி, அவர் சொல்ற சாட்சியை நான் சொல்றேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு யூத் மீட்டிங் நடந்தது. அந்த யூத் மீட்டிங்ல ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க. அந்த குரூப் டிஸ்கஷன், அந்த பட்டிமன்றத்துல தலைப்பு ஜெயஜீவியம் சாத்தியமா அசாத்தியமா. என்ன இது, என்ன நான் பார்த்து உட்காந்த குரூப் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பையன் எழும்புனா அவன் ஜெயஜீவியம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்னான். எல்லாரும் பயந்துட்டாங்க, எல்லாரையும் சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு பையன் எழும்புனா அவன் சொன்னான், சகோதரா ஜெயஜீவன் சாத்தியம், நான் அதற்கு சாட்சி அப்படின்னு. இவர் நம்ம குரூப்ல இருந்த ஆள் போலதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இது 2 தடவை நடக்காது இல்லையா. அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த சாட்சியை கேட்டதுன்னு எனக்கு புரிஞ்சது, இவருக்கு முடியும்னு சொன்னா எனக்கு முடியும். இதே மாதிரி நான் யோசிச்ச மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்னு. அந்த ஊழியக்காரர் யார் தெரியுமா? பாஸ்டர் மனாசே. அந்த குரூப்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. அவரை நாங்க பார்த்ததே இல்லை அந்த டைம்ல. நாங்க 2 பேரும் யூத்ஸ், ஆனா ஒரே குரூப்ல உட்கார்ந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான், கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாட்சி எப்படி 2 பேரையும் உற்சாகப்படுத்தி, அவருக்கு முடியும்னா எனக்கு முடியும். அப்ப நம்ம 2 பேரும் தடுமாறிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால ஒரு சாட்சியினுடைய மதிப்பை நீங்க உங்களுக்கு புரியணும். நீ சும்மா சொல்லிட்டு உட்கார்ந்துருவீங்க, ஆனா இது சிலருடைய ஹார்ட்ல மோட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கும், வருஷக்கணக்கான கூட மறக்க மாட்டாங்க. நான் சொல்ற சாட்சி ஏறக்குறைய நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் மறக்கலையே, மறக்க முடியலையே. அதுபோல நீங்க எழும்பி சொல்லுங்க. நீங்க வெக்கமா இருந்தா கூட எழும்பி கண்ணை மூடி சொல்லிட்டு போய் உட்காருங்க. எங்கேயோ ஒருத்தருடைய ஹார்ட்ல போய் அது போய் பதிஞ்சிரும். அப்புறம் சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அதனால உங்களுடைய சபைகள்ல, யூத் மீட்டிங்ல சாட்சி சொல்லக்கூடியதான தைரியம் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. அந்த தைரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.